ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये त्वन्मोहिते पितरि पश्यति दारवस्ये दूरं दुरुक्तिनिगतः स गतो निजाम्बां दूरं दुरुक्तिनिगतः स गतो निजाम्बां सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस त्वत्पादमेव शरणं शिशवे शशंस त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरं दुरुक्तिनिगतः स गतो निजाम्बां त्वन्मोहिते पितरि पश्यति दारवस्ये दूरं दुरुक्तिनिगतः स गतो निजाम्बां सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்வத்மோகிதே, பகவானே உங்களால் மனமயக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருந்த அந்த உத்தானபாதன். மேலும் அவனை பற்றி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறார்? தாரவஸ்யே, மனைவிக்கு அடிமையாக இருந்தவன். அப்படிப்பட்ட பிதரக, தந்தை, பிதரி பஸ்யதி, பார்த்து கொண்டிருக்கும் போதே, தூரம் துர்வுக்தி நிகதக, மிகவும் கடுமையான சொற்களால் திட்டப்பட்டு புண்படுத்தப்பட்டு சக, அந்த சிறுவன் துருவன், நிஜ அம்பாம் கதக, தன்னோட தாயிடம் சென்றான். சா அப்பி, அந்த தாய், பும்சா, மக்களுக்கு, ஸ்வகர்மகதி, அவரவர் வினைகளை சந்தரணாய கடப்பதற்கு, த்வத்பாதமேவ, உங்களுடைய திருவடியே சரணம், அதுவே புகழ், அதுவே கதி என்று சிசவே, தன்னோட குழந்தையிடம் சசம்ச, எடுத்து கூறினாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरं दुरुक्तिनिगतः स गतो निजाम्बां सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस. சுருச்சியின் கடுமையான சொற்களால் துருவன் மனசு ரொம்பவும் புண்பட்டது. அந்த சிறுவன் என்ன எதிர்பார்ப்பான்? அப்பா சிற்றன்னையை கண்டிப்பார், ஏதேனும் அன்பு வார்த்தைகளை சொல்லி தன்னையும் அடியில் உட்கார வச்சுக்குவார் அப்படின்னு தானே அந்த சிறுவன் நினைக்க முடியும், இல்லையா? தன் கண்முன்பே துருவனை சுருச்சி இகழ்ந்ததை பார்த்து உத்தானபாதன் சுருச்சியிடம் இருந்த மனமயக்கத்தினால் அவளை கண்டிக்கவே இல்லை. பட்டதிரிகள் சுருச்சிக்கு அடிமையாக இருந்தான் உத்தானபாதன்னே சொல்லிடுறார். துருவனிடமும் ஆறுதலாக அன்பான வார்த்தை எதுவும் சொல்லவே இல்லை. துருவன் அழுது கொண்டே தன் தாய் சுனீதியிடம் போகிறான். சுனீதிக்கு உத்தானபாதனிடமிருந்து தனக்கோ துருவனுக்கோ எந்த ஆதரவும் கிடைக்காது என்று தெரியும். அதனால் அவள் தன் மகனிடம் மக்கள் அவரவர் வினைகளை கடப்பதற்கு பகவானையே வணங்க வேண்டும் என்று அறிவுரை கூறினாள்.